ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி. ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள், என் ஜோதிட அறிவுக்கு எற்றியவற்றை அவ்வப்போது அளித்து வந்த நிலையில் சமீப காலமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட தலைப்பு என்னவென்றால் களத்திரம். அதாவது ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடம் களத்திரம். அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை, இது போன்ற இல்லறம் பற்றிய விஷயங்களை இந்த 7ஆம் இடம்தான் நமக்கு சொல்கிறது. இந்த 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் எப்படி? 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் என்றால் சூரியன் இருந்தால் எப்படி, சந்திரன் இருந்தால் எப்படி, செவ்வாய் இருந்தால் அது என்ன, எவ்வாறு செயல்படுகிறது, புதன் இருந்தால் எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது, குரு இருந்தால் எப்படி நம்மளை போட்டு வேறு விதத்தில் பின்வாங்க வச்சு குடும்ப உறவுக்குள்ள ஒரு விஷயத்தில் பண்ணிடும். அது முக்கியமாக அந்த குரு குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னா, அந்த சகலைன்றவனை சாத்தான் மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி அந்த உறவை வச்சு வேடிக்கை காட்டி குடும்பத்தில் சிக்கலை உண்டு பண்ணுறது குருன்னு மேலே. அவர் 7இல் இருந்தார். இது போன்ற வகையில் இப்போது சுக்கிரன் இருந்தால் எப்படி? அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் 7ஆம் இடத்தில், இந்த 7ஆம் பாவம்தான் கணவன் மனைவி வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்கிறது. அங்கே இந்த களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியவன் யார் என்றால் அவன் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் அந்த 7ஆம் இடத்திலே இருந்து விட்டால் என்ன நடக்கும்? 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லதா? அது ஒரு வகையான களத்திர தோஷம்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் 7க்குடைய காரகத்துவத்தை பெற்றவன் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7இலே அமர்ந்தால் காரக நாஸ்தி. அப்போ அந்த காரகம் கெட்டு போகுது. ஆனால் சுக்கிரன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். அவர் ஒரு சுபகிரகம்தான். குருவை விட சுக்கிரன் நல்லது செய்யக்கூடியவர். அவர் ஒருவர் ஜாதகத்திலே நீச்சம் பெறக்கூடாது. 3, 6, 8, 12 என்ற இடத்திலே மறைவு பெறக்கூடாது. 12இல் அவர் இருக்கலாம், அது சுக்கிரனுக்கு மறைவு அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்திலே நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்காந்து வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த வீட்டுக்கு, ஏனென்றால் அவர் களத்திர காரகன் அல்லவா, அந்த காரகத்தை தன்னிடம் வாங்கி வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த சுக்கிரன் வலுவாக இருந்து விட்டால் அவர் குடும்பத்தில் சௌபாக்கியம், மகாலட்சுமி யோகம், நல்லா இருப்பாங்க. எப்படியும் ஒரு வகையில் முன்னேற்றம்ன்றது படிப்படியாக வந்துடும்.
இப்போது துலாம் லக்னக்காரர் என்று வைத்துக்கொள்வோம். இந்த துலாம் லக்னத்திலே அந்த மேஷ லக்னக்காரருக்கு 7ஆம் இடமான துலாமிலே அந்த சுக்கிரன் இருந்து விட்டால் நல்லது தான். ஏன்னா அவர் வீடு, அவர் 7க்குடையவர், 7ஆம் இடத்திலே இருக்கிறார், அவர் வீட்டில் அவர் இருக்கார் அப்படின்ற பாவத்தில் போகும்போது அது சில நல்லது பண்ணும். இதே மற்ற லக்னங்களுக்கு 7ஆம் இடத்திலே அந்த சுக்கிரன் அமர்ந்து விட்டார் என்றால் பிரச்சனை தான். அவ்வளவு விதமான வாழ்க்கை துணைக்கும் சரி, நம்மளுக்கு ஒரு கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தில் ரொம்ப வேடிக்கை காட்டும். ஒரு தோஷம் மாதிரி அது அவ்வளவா நல்லது செய்யாது. சுக்கிரன் நல்ல கிரகம் அப்படின்னா அவர் வலுவாக இருக்கணும். ஆனால் அவர் 7ல் இருக்கணும். லக்னத்துக்கு 7ல் இல்லாமல் 6, 8, 12லும் இல்லாமல் வேறு இடங்களிலே அவர் இருப்பாரையானால் சூப்பருங்க, அவர் நல்லது செய்வார். ஆனால் 7லே சுக்கிரன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை சரியாக அமையாது. அப்போது என்னதாங்க செய்யறது அப்படின்னா, அந்த 7ல் உள்ள சுக்கிரன் யாருடைய சாரத்தை பெறுகிறார் என்ற ஒரு கணக்கில் போய் தான் அவரை பற்றின விவரங்களை நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த வகையிலே அவர் நட்பு கிரகத்தினுடைய சாரங்களை அவர் பெறுவாரே. ஆனால் லக்னத்துக்கு 7ல் இருந்தாலும் கூட அவருடைய நட்பு, சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் எவையோ அந்த நட்பு கிரகங்களின் சாரங்களை அவர் பெறுவாரேயானால் அந்த சுக்கிரன் 7ல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லதும் பண்ண வருவார். பொதுவாக திருமணம்ன்றதில் தானே இங்கே கொஞ்சம் சிக்கல் வரும். அப்படி திருமணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கைக்குள்ளே சிக்கல் வரும். எப்படியும் பார்த்தீங்கன்னா பெண் சகவாசங்கள் இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்திலே இந்த சுக்கிரன் 7ல் இருப்பாரேயானால் பெண் சகவாசங்கள் இருக்கும். இது பெண் ஜாதகத்திலே 7க்கு உடையவன் அந்த சுக்கிரன் இருந்தால் 7க்கு உடையவன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அவர் நல்லவராக இருந்து விட்டால் அந்த சுக்கிரன் பெண் ஜாதகங்களை அவர் அவ்வளவா ஷேர் பண்ணல. ஆனால் ஆண் ஜாதகத்தில் 7ல் சுக்கிரன் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இருக்காது. என்ன பண்ணுறது, இப்படி போயிடுச்சே அப்படி போயிடுச்சே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். இவருக்கும் ஏதாவது ஒரு பெண்ணுடைய சகவாசத்தில் சிக்கிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல. கையில் இருக்கிற பணமும் 2 பக்கமும் செலவாகுது, சேர்த்து வைக்க முடியல. இது கொஞ்சம் 4 பேருக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கெட்ட பேரும் வருது. இது மாதிரியான சூழ்நிலைகளிலே இந்த 7க்குடைய சுக்கிரன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார். கஷ்டம்னா பெரிய ஒன்றும் இல்லை. இதில் இப்படி ஒரு வாழ்க்கையும் அப்படி ஒரு வாழ்க்கையும் சில பேர் நடத்திக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7ல் சுக்கிரன் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றும். ஆக நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது, இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து இப்போ கல்யாணம் பண்ண போகிற ஒரு பையனுக்கு 7ல் சுக்கிரன் இருக்கா, உஷாராக இருங்க. அப்போது பெண் ஜாதகத்திலும் அந்த 7க்குடையவன் அடுத்தது இந்த சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை சரியாக கவனித்து ஆலோசித்து தான் அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா 7ல் சுக்கிரன் இருக்கிற பையனுக்கு எப்படியாவது அவனுக்கு ஒரு கனெக்ஷன் வரும் அந்த வயசு, கல்யாண வயசில். அது சில நேரங்களில் தடைப்பட்டும் போயிடும், வித்ட்ரா ஆகிடும். ஆனால் அது லவ் போய் வித்ட்ரா ஆகிற மாதிரி இல்லை.
சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு ஒரு அப்படி போகும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், பெரியவங்க பார்த்து பண்ணுற கல்யாணத்தையும் பண்ணிப்பார். இப்படி சகவாசம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெண்ணுடைய சகவாசத்தையும் அவர் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிப்பார். இவ்வளோதாங்க. ஆக சுக்கிரன் வலுவாக இருந்து விட்டால் அவங்க குடும்பத்தில் ரொம்ப நல்லது. 7ல் சுக்கிரன் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே நீங்கள் இதற்கு என்னப்பா பண்ணுறது, இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் ஆகிட்டேன்னா, நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வேண்டிக்கங்க. இல்லைன்னா ஸ்ரீரங்கம் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாயோ இல்லை ஒரு 5 ரூபாய் காயின் ஒரு மஞ்சள் துணியில் முடித்து அந்த ஸ்ரீரங்கம் அங்கே பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் அங்கே சுக்கிரனுடைய வழிபட்ட ஒரு ஸ்தலம், சுக்கிரனுக்கு அங்கே தனியாக கூட ஒரு சன்னதி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே அந்த பெருமாள்கிட்ட இந்த படத்தோடு போக முடிஞ்சால் போய் வேண்டிக்கிட்டு வாங்க. முடியாதவர்கள் அந்த படத்தை வாங்கி வைத்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு முடிப்பு ஒன்று வச்சு அங்கே அந்த படத்துக்கு அடியில் வச்சு வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் பூஜை செய்யுங்கள். அதுக்கு ஒரு ஸ்வீட்டை ஏதாவது பாயாசம் அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணி வச்சு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிக்கலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதிலேருந்து விடுபடுறதுக்கு வழிகாட்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளை, அந்த அரங்கநாத பெருமாள், அவரை வழிபடுங்க. உங்களுக்கு நல்ல வழி ஒன்று பிறக்கும். சிக்கல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சென்னையில் இருப்பவர்கள் என்ன பண்ணணுன்னா, ஆனால் நீங்கள் இந்த மஞ்சள் துணியில் வச்சுற முடிப்பை நல்ல மாதிரி ஆன பிற்பாடு அங்கே கொண்டு போய் ஸ்ரீரங்கம் கோயில் உண்டியில் செலுத்திடணும். இதை மறந்துட போகிறீங்க. சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறீங்கன்னா அவங்க இங்கே பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போங்க. 8 நெய் விளக்கு ஏற்றி வைத்து இது போல் வெள்ளிக்கிழமையில் மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அது வளர்பிற வெள்ளிக்கிழமை, தேய்பிற வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமை போக முடியுமோ காலையிலையோ மாலையிலையோ போயிட்டு மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையிலே 8 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து சென்னையில் உள்ள பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் இதுக்கு நல்லதொரு பரிகாரம். உங்கள் சிக்கலிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். குடும்பம் நல்ல நிலையிலே வளரும், நல்லதாக இருக்கும். ஆகவே 7ல் சுக்கிரன் இருப்பது மிக மிக சிரமம், கஷ்டம், நல்லதே கிடையாது. ஆக நீங்கள் அப்படி ஒரு ஜாதக அமைப்பிலே நீங்கள் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த மகாலட்சுமியினுடைய அருள் வேணும். அந்த ஸ்ரீரங்க பெருமாளினுடைய அவருடைய அருளும் வேணும். அதை ரெண்டுத்தையும் நீங்கள் வேண்ட உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி நல்வாழ்வு வாழ வழிகாட்டுவார். நன்றி, நமஸ்காரம்.